la. Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு கட்சியை மதிச்சு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பொறுத்துருங்க காத்துருங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்கல்ல, நம்மளுக்கு அடுத்த எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு சீட் கொடுப்பாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்படி நீங்கள் அந்த சீட் கொடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்லாலும் வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு இது வரைக்கும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு ஒரு மன திருப்தி ஏதாச்சும் இருக்கா? எப்படி பூர்த்தி ஆயிடுச்சு மன திருப்தி? ஏதாவது ஒன்று நடக்கும்போது தானே அது வரும். ஆகையால இனிமேல் அடுத்த வாய்ப்புகள் வரும்போது எல்லாம் செய்வோம் ப்ராமிஸ் பண்ணி எதிர்பார்த்து இது நடக்காம ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, பார்லிமெண்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு சான்சஸ் இல்லாமல் போச்சு. இல்லை, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கால கட்சி பண்ணிக்கலாம் ஆட்டுருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஆல்ரெடி அந்த அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இப்போ நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கலைன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாச்சும் இருந்திருக்குல்ல? பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வருத்தத்தை வெளிப்படுத்துறதுனால என்ன மாதிரி நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலை பொறுத்து இந்த மாதிரி சீரியஸாக சிரிச்சிட்டே டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுறீங்க. ஆமாம், சொல்லிட வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மாற்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அரசியல் அனுபவமுடைய தலைவர்களை வந்து அந்த கட்சியில் இணைகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒருவேளை விஜயதாரணி அவர்களை வந்து ஒரு அரசியல் அனுபவமிக்க ஒரு உமன் லீடர், ஸோ எங்கள் கட்சியில் இணைங்கன்னு சொல்லிட்டு விஜய் அழைப்பு விடுத்தாருனால் விஜயதாரணி அதை பரிசீலிப்பாரா, இல்லை போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா யோசிப்பாரா? நாம் இதுக்கு பதில் சொல்கிறதுனால அதனால் வரக்கூடிய டேஞ்சர் வந்து கட்சிக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 3 முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய மகிழா காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கீங்க, தமிழ்நாடு மகிழா காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போது பிஜேபியில் ஒரு அடிப்படை உறுப்பினர், பிப்ரவரியில் கட்சியில் சேர்ந்தீங்க. நீங்களே ஒரு நிகழ்ச்சி மேடையில் கூட ஓப்பனாக பேசிட்டீங்க, கட்சியில் சேர்ந்து இந்த பொறுப்பு எனக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு. நகைச்சுவையாக சொன்னேன். சரி, ஓகே மேம். சிரிச்சுட்டே தான் சொன்னேன். சிரிச்சுட்டே சொன்னீங்க. சீரியஸாக சொல்ல. பட் எனிவே, இப்போ உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாருமே மீண்டும் அடிப்படை உறுப்பினராக ஆகணும். ஏன்னா இது நேஷ்னல் பார்ட்டி, காங்கிரஸ்லையும் இதே சிஸ்டம் தான், பிஜேபிலையும் அதே சிஸ்டம் தான். ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லா பார்ட்டிஸுமே அந்த எவ்ரி 3 இயர்ஸ் வர ரெனியூவலில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும். அப்புறம் தான் மீண்டும் பதவிகள் ரீஓரியன்ட் ஆகும். எனக்கு சிஸ்டம் தெரியும். அதனால் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அந்த சிஸ்டம். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர், நினைவூட்டல் தான் அது. அதையும் எல்லாருமே நகைச்சுவாகவே எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. நான் பேச எல்லாருமே சிரிச்சுட்டு அதை நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது உள்ளார்ந்த அர்த்தத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவாக விரைவில் கொஞ்சம் தாமதம் இருக்குது, விரைவில் வந்து அவங்க அங்கீகாரப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறத திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருமதி தமிழிசை அவர்களும் அந்த கட்சியில் உள்ள சீனியர் லீடர்ஸ் அவங்க வந்து பதிலும் சொல்லியிருக்காங்க. ஆகையால் நான் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்கல. பட் எனிவே வந்து நம்ம சீக்கிரம் நல்லா பயன்படுத்தப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கட்சி பணிகள் பண்ணிகிட்டே இருக்கோம். சீக்கிரமாக இந்த பொறுப்புகள்லாம் வழங்கும்போது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நல்லா ஒர்க் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கும். அதான் எதிர்பார்க்குறோம். சில கட்சியில் சேர்ந்தோடனே அடுத்த நாளே ஒரு பதவி தரது பார்த்துருக்கோம் பிஜேபியில். ஆனால் ஒரு 3 முறை எம்எல்ஏவாக தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் பொறுப்புகளாக இருந்திருக்கீங்க. நீங்கள் எம்எல்ஏ பதவி வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த என்ன சொல்கிறது, காலம் முடிஞ்சு போல, நடுவில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு எப்படி இடைத்தேர்தல் இருந்துச்சு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு கட்சியை மதிச்சு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பொறுத்துருங்க காத்துருங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்கல்ல, நம்மளுக்கு அடுத்த எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு சீட் கொடுப்பாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்படி நீங்கள் அந்த சீட் கொடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்லாலும் வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு இது வரைக்கும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு ஒரு மன திருப்தி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எப்படி பூர்த்தி ஆயிடுச்சு மன திருப்தி? ஏதாவது ஒன்று நடக்கும்போது தானே அது வரும். ஆகையால இனிமேல் அடுத்த வாய்ப்புகள் வரும்போது எல்லாம் செய்வோம் ப்ராமிஸ் பண்ணி எதிர்பார்த்து இது நடக்காம ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, பார்லிமெண்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு சான்சஸ் இல்லாமல் போச்சு. ஆனால் அதுக்காக நான் வருத்தப்படல. ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு அது பெரிய மனத்தாங்கல் ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம எல்லாருக்கும் போய் பிரச்சாரத்துக்கெலாம் போயிருந்தேன். அது எல்லா டிவியில் எல்லாத்துலேயுமே நீங்களும் எல்லாம் போட்டிங்க. ஆகையால் என்னை பொறுத்தவரை சரி, அந்த வாய்ப்பு இல்லைன்னா அரசியல் 1000 வாய்ப்புகள், அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆகையால் அடுத்த வாய்ப்புகளில் நம்மளை வந்து கரெக்டாக பயன்படுத்திடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகையால் இப்பயும் நிறைய பணிகள், இப்போ உறுப்பினர் சேர்க்கை பணிகள் போய்கிட்டு இருக்கு.
அதை தீவிரமாக எல்லா மண்டலங்கள்லேயும் நாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பணிகள் நிறைவு பெற நேரத்தில் தேசிய தலைவர் மாற்றம் இருக்கும். அதன் பின்னர் வந்து கீழே எல்லாருடைய பதவிகள் எல்லாம் உறுதி செய்யப்படும். இன்னும் தேசப்பணி ஆற்றுவதற்கும் என்னை போன்றவர்களை பயன்படுத்துவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அது வரும் காலங்களில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா பிஜேபி? இருக்குது, ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸில் கூட ஓவர் க்ரௌடடு, ஆனால் பிஜேபியில் த லாட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் வேகன்சி. நம்ம மாதிரி ஆளுக்கு நல்ல வாய்ப்புகள், பெண்களுக்கு வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. சான்சஸ் இது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. இல்லை, அது அந்த டைம் வரணும்ல. இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சு அந்த பொறுப்புகள் போடுற நேரத்தானே எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அந்த நேரம் வரும்போது செய்வாங்களா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்க தானே வேணும். ஏன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கேன், நான் அப்பயும் அந்த அம்மாட்ட சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மான்ட்டு. இப்போ அவங்களே போய் மேடையில் ஓப்பனாக கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. இது ஏன் வேறு கட்சி கூட போயிருக்கலாம், அவங்க தெரியாமத்தனமாக போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க, அதனால தான் இப்போ வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போது. ஸோ அவர் ஏதோ ஐடியாலாம் அவர் கொடுக்குறாரு. எனிவே பிரச்சனை இல்லை. அவரே 5 கட்சி மாறி தான் 5வது கட்சியில் தான் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு இருந்த மன உறுதி எனக்கும் இருக்கும்னு அவர் நம்பணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் நிச்சயமாக வந்து வாய்ப்புகள், பணியாற்றுவதுக்கு தானே வாய்ப்பு கேட்குறோம், வேறு என்ன கேட்குறோம். அரசியலில் நாம் வந்து அரசியல் மட்டும் கிடையாது, மக்கள் தளத்தில் பணியாற்றுவதற்கு தான் வாய்ப்புகளை எதிர்பார்க்குறோம். அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு, அது யாருக்குமே இருக்க வேண்டியது தான். அவருமே வந்து அவர் சொல்கிறாரு, அவர் தலைவர் ஆகிட்டு என்கிட்ட பேசியிருந்தாருன்னா அன்றைக்கி கதையே வேறு. அவர் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி பேசினார், அப்புறம் பேசலை. ஸோ தலைவராகி பேசியிருந்தீங்கன்னா இல்லை, அது ஒரு வேளை ஆமாம், அவர்கிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கும்ல எனக்கு. இப்போ ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, யாருமே பேசுகிற அந்த சூழ்நிலையில் தான் நம்ம மாறி போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நேச்சுரலாக வந்து அதுவும் ஒரு பாதிப்பு தானே. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கீங்க, அதுவும் 3 முறை, 3வது முறையாக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்கன்னா அந்த அளவுக்கு அதில் அழுத்தம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமும் ஒரு பிரச்சனைகளும் நிறைய இருந்தது. இல்லை இப்போ அங்கே இல்லை, அங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, மரியாதை நம்மளுக்கு தர வேண்டிய அந்த மரியாதை வந்து தரலின்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரீங்க. ஆனால் இங்கே வந்த பிறகும் அது வந்து இல்லை, காலதாமதமாக அங்கேயே இருந்திருக்கலாமேன்ட்டு நீங்கள். நான் அந்த கட்சியில் 20 வருஷம் வேலை பார்த்த பிறகு தான் எனக்கு எம்எல்ஏ ஒரு சீட்டே கிடச்சிது. அதனால் இதில் ஒரு 6 மாத காலம் 1 வருஷம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை. அதனால் இதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், இவங்க நம்மளை என்ன தளத்தில் பயன்படுத்துவாங்கங்கிறது நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி விரும்புகிறேன், இப்போ உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் கட்சியில் சேர்ந்து எத்தனை நாட்களில் துணைத் தலைவர் ஆனார்? முன்னாடி எத்தனை நாட்களில் தலைவர் ஆனார்? 5 மாதத்தில் துணைத் தலைவர் ஆனார், 1 வருஷத்தில் தலைவர் ஆனார். இப்போ நீங்கள் கட்சியில் சேர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்து காங்கிரஸில் ஒரு அகில இந்திய பொறுப்புலாம் இருந்துட்டு ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து இன்னும் உழைக்கணும், உழைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கட்சி பணிலாம் ஆட்டுருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஆல்ரெடி அந்த அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இப்போ நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கலைன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாச்சு இருந்துருக்குல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வருத்தத்தை வெளிப்படுத்துறதுனால யாருக்கு என்ன லாபம்? அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கீகாரப்படுத்திட்டு அந்த வருத்தத்துக்கெலாம் பதில் கிடச்சிரும் இல்லையா? நம்ம அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டாம்ல. ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது 2026 இந்த அங்கீகாரம் கிடைக்குமா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு தெரியல, அதெல்லாம் தெரியல. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அந்த வகையில் வந்து நிச்சயமாக என்ன மாதிரி நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலை பொறுத்து இந்த மாதிரி சீரியஸாக விஷயங்கள்லாம் சிரிச்சிட்டே டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுறீங்க. ஆமாம், சொல்லிட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? நிறைய பேருக்கு எல்லாம் என்ன நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து இப்போ லைவ் போஸ்டர் ரிசைன்மெண்ட் வரேன், நிறைய பேர் டேர்ம் முடிஞ்சு வந்தவங்க, நல்ல பதவிகளில் இருந்தவங்க வந்தவங்கலாம் இன்னுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வருத்தமும் தீர்க்கப்படணும், காலதாமதம் குறைக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை தான். அது நிச்சயமாக அவங்க செய்வாங்கன்னு என் நம்பிக்கை. ஜாஸ்தி கட்சி விஷயங்கள் நம்ம வந்து பொதுத்தளத்தில் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி கூட ஒரு நினைவூட்டல் தான், அது ஒரு நகைச்சுவையான நினைவூட்டல், அது யாருமே இது பண்ணல, சீரியஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலதாமதத்தை ஏற்றுக்கிறாங்க, அது அந்த வகையில் அப்போ அதை பற்றி சிந்திக்கிறாங்கன்னு நம்ம பாசிட்டிவாக தானே நினைக்கணும். ஆகையால் அது நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கட்சிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பணியாற்ற தானே நம்ம வாய்ப்பு கேட்குறோம். நம்ம வேறு எதுவும் கேட்கலையே, வேறு யார்ட்டையாவது எதாவது நம்ம வேறு ஏதாவது கேட்குறோமா, இல்லை காசு பணம் கேட்குறோமா, இல்லை வேறு ஏதாவது கேட்குறோமா? உழைக்கிறேன், ஏன் என் உழைப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்கள் தளத்தில் என்னை பயன்படுத்துங்க, என் உழைப்பை பயன்படுத்துங்க, கட்சிக்காக பணியாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்து பயன்படுத்துங்க. அப்படி தானே நம்ம ஈவன் காங்கிரஸ்லேயும் அதை தான் சொன்னேன், பிஜேபிலையும் அதை தான் சொல்கிறேன்.
இப்போது ஆகையால் நம்ம உழைப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பெண்கள் வந்து அப்படி அரசியலில் பெண்கள் வந்து அதிகமாக வரணுன்னா இருக்கிற பெண்கள் வந்து அந்த பயணத்தை வந்து ஸ்விஃப்டாக எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பெண்கள் ஆர்வமாக வருவாங்க. வரக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய தரணும். எல்லா கட்சிக்கும் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். அந்த அளவில் பெண்களுக்கு அப்போ தான் வந்து அரசியல் தளம் வந்து பாதிப்பில்லாத ஒன்றாக இருக்கும், தாக்கம் இல்லாத ஒன்றாக இருக்கும், தன்னுடையதாக இருக்கும். அந்த தளத்தை வந்து கட்சிகள் தான் உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு சுமூகமான ஒரு தளத்தை பெண்களுக்கு உருவாக்கணும். இப்போ விலாங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது விலாங்கோடு மக்களாகட்டும் இல்லை உங்கள் ஆதரவாளர்கள்லாம் இப்போது நீங்கள் கட்சியில் பேசிட்டு தான் இருக்காங்க, ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு அந்த இது இல்லைனாலும் மக்கள் மத்தியிலையோ இல்லை உங்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்க மத்தியிலையோ என்னடா நம்ம எம்எல்ஏ அம்மா வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க, அவங்களுக்கு இன்னும் உங்களை நம்பி இருந்திருப்பாங்களே நிறைய பேர். இப்போ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும்ல கண்டிப்பாக. இல்லை அவங்களுக்கு வந்து எப்போனாலும் புரியுது அந்த டைம் எடுக்கணுன்ட்டு. பட் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது. விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்த ஒரு தொகுதியை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து அந்த தொகுதியில் காங்கிரஸை தான் நான் வளர்த்தினேன். நான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசியாக இருந்தேன். நான் மாறி போவேன்னு நானே நினச்சதில்லை, அதுதான் உண்மை. ஆகையால் காங்கிரஸ் தான் அதிகமாக அங்கே வளர்த்தினேன். அதனால் காங்கிரஸுக்கு அங்கே என்றைக்குமே ஒரு அந்த தளம் என்பது நானும் அது உறுதுணையாக இருந்தேன். கட்சி வளர்றதுக்கான தளத்தை தான் உறுதி பண்ணேன், நான் சுயத்தெல்லாம் வளர்த்திக்கல. அங்கேயும் வந்து அதை தான் உறுதி செஞ்சேன். எம்எல்ஏவாக இருந்தோம், கட்சி தளத்துலேயும் அதை உறுதி செஞ்சேன். அதனால் காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. போன தடவை காங்கிரஸ்குள்ளே இருந்தே 2 ரிபல் விட்டாங்க எனக்கு எதிராக. அப்படி இருந்துமே பெரிய மார்ஜினில் ஜெயித்தேன். அந்த ரிபல்லாம் வந்து டெபாசிட் போச்சு காங்கிரஸ் கட்சியிலேருந்து. இந்த தடவை அப்படிப்பட்ட ரிபல் யாருமே கிடையாது பை எலெக்ஷனில். அது போக பெரிய லெவலில் பிற கட்சிகளில் ஒன்றும் பெரிய தாக்கமே இல்லை. அதனால் வந்து கட்சியை நான் தொடர்ந்து வளர்த்ததுனால கூட அந்த தொகுதியில் அதோடைய நல்ல இது கண்டினியூ ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். வெற்றி பெற்றவங்க என்றைக்குமே வெற்றி பெற்றோம், அது நம்ம இது சொல்லக்கூடாது. அந்த வகையில் வந்து அங்கே இருக்கிறவங்களும் வந்து என்னை கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சில காரணங்களுக்காக நம்ம வேறு கட்சி மாறி போகிறோம். நம்ம யாரையுமே வந்து தனிப்பட்ட முறையில் அந்த குற்றச்சாட்டு நான் வைக்கலை. சில விஷயங்களால் கடினமான உழைப்பு, அங்கேயும் நான் வந்து ரொம்ப கடின உழைப்பை கொடுத்துருக்கேன். கட்சிக்காக அதிகமாக பேசியிருக்கேன். ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக கட்சிக்காக ஃபைட் பண்ணாத இடமே கிடையாது. அப்படி உளப்பூர்வமாக ஆழமாக சிறு வயதுலேருந்தே அந்த கட்சியை வளர்ந்து வந்தேன். நான் அந்த அளவுக்கு அந்த கட்சியை எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதோ சில சிரமங்கள்னால சில துன்புறுத்தல்னால நம்ம கட்சி மாதிரி வந்தோம், அதுதான் உண்மை. ஆகையால் எனக்கு அந்த நான் எப்படி விஷயங்களை புரிஞ்சுக்கிறேனோ என்னோடய ஆதரவாளர்களும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உறுதியாக அவங்க எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தினந்தோறும் கேட்குற கேள்வியால் தான் நானே அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி ஆச்சு. டெய்லி ஒரு 500 கால் வருது, என்ன அடுத்தது என்ன எப்படி என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு நான் சீக்கிரமாக ஏதோ ஒரு பதிலை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் காங்கிரஸ் வந்து வெளியேறதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்ட்டு. பிஜேபியை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? நேஷ்னல் பார்ட்டி. இப்போது நான் ஒரு தேசிய கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்த எனக்கு ஒரு தேசிய கட்சி சௌகரியமாக இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோமா இருக்காம இல்லை இருக்கும் நேச்சுரலாக. ஏன்னா சிஸ்டம் கிட்டத்தட்ட சேம் தானே. கட்சி சிஸ்டம் வந்து கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட பல நேரங்களில் மறைஞ்சிரும், 2 கட்சிக்கு மத்தியில் மறைஞ்சிரும். இப்போ நீங்கள் அவங்க ஆதார் கொண்டு வந்தாங்க, இவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்தது அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இது சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும். பாலிசி டெசிஷன் வந்து காமனாக இருக்கும். ஸோ அந்த நேஷ்னல் பார்ட்டியில் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டிலேருந்து இன்னொரு நேஷ்னல் பார்ட்டி போகும்போது அந்த ட்ராவல் வந்து ஸ்விஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், சிரமம் இருக்காது, ரொம்ப தாக்கம் இருக்காது. சிஸ்டமை நம்ம ரொம்ப உயர்வாவோ தாழ்வாவோ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். அதனால் வசதியாக இருக்கும். கன்வீனியன்ஸ் வந்து நேஷ்னல் பார்ட்டிங்கிறது ப்ளஸ் தேச நலனுங்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப நேஷன் பில்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர் நான். ஆகையால் தேசிய அளவில் விஷயங்களை பார்க்கும்போது தமிழ் என்ற அடையாளத்தை ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் நான். ஆனால் அதே நேரம் இந்தியன் என்ற ஒரு பயணம் என்பது தான் முக்கியமான பயணமாக நான் பார்ப்பேன். தமிழனோட இந்தியன்கிறத முக்கியமான பயணம் அது. அது வந்து நம்ம இந்தியன்கிறது வந்து சாதாரண அடையாளம் மட்டும் கிடையாது. அது வந்து நம்ம பிறப்பால் நாம் வந்து இந்தியன்கிறத முதல்ல உணரணும்.
அப்புறம் இனத்தால் நாம் தமிழனுங்கிறத அந்த அடையாளத்தை நம்ம ஏந்தணும். இது ரெண்டுத்துலேயும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் கவிமணி தேசிய நாயகனோட பேத்தி. ஆகையால் எனக்கு வந்து தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்டவன் நான். மாநில கட்சிகள் வந்து தமிழை வளர்க்கக்கூடிய பணியில் அவங்க நல்லா செயல்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அந்த வகையில் பல்வேறு மாநில கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தமிழ் மீது ஒரு அளவு கடந்த பற்றுதலும் பாசமும் வச்சுருக்காங்க. நானும் ஒரு பெரிய தமிழ் குடும்பத்தை சார்ந்தவன். ஆகையால் எனக்கு வந்து அவங்களோட அந்த தமிழ் பயணம்ங்கிறது எப்பயுமே அவங்க மேலே, அவங்க எல்லார் மேலேயும் ஒரு பிரியத்தையும் அன்பையும் எனக்கு எப்பயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட. ஆனால் அதே நேரம் தேச நலன்னு பார்க்கும் பொழுது நம்ம எப்பயுமே தேசிய பார்வை, தேச நலன் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதுதான் நீண்ட பயணம், அதுதான் நிரந்தர பயணமாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் நேஷ்னல் பார்ட்டிஸில் ட்ராவல் பண்ணுறேன் நான். ஆனால் தமிழ் மீது அளவு கடந்த பற்று, அசைக்க முடியாத பற்றுங்கிறது எனக்கு ரொம்ப உண்டு. எங்கள் தாத்தாவால், எங்கள் குடும்பத்தால் எனக்கு அது எப்பயுமே உண்டு. இப்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மேற்படிப்புக்காக லண்டன் போயிருக்காரு. இங்கே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு, அச்சுராஜா தலைமையில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சு கட்சியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு மேம் செயல்பாடு பார்க்குறீங்க? அண்ணாமலை இருக்கும்போது ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ், இப்போ அவர் வந்து அங்கேருந்து கவனிக்கிறாரு, இங்கே ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்குது. எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க அந்த ஆப்ரேஷன்? பழையபடி இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை, இப்போது திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை வந்து இங்கே அந்த குழு வந்து பிரதிபலிக்குது ஓரளவுக்கு. நீங்கள் வந்து தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட தினந்தோறும் தொடர்பில் இருக்கார், தேசிய தலைவர்களோடையும் தொடர்பில் இருக்கார். அவர் வந்து குழுவோடையும் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு எல்லா மேட்டர்ஸையும். அப்படி அவங்க கருத்துக்கள் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுற பணியை வந்து இன்னும் கரெக்டாக இந்த குழு இருந்தால் திரு அண்ணாமலை அவர்களோட தினந்தோறும் பேசி அந்த செயல்பாடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டெய்லி வர ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல்பாடு அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஆகையால் அவர் அங்கே படிக்க போனது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறாரே தவிர இன்றைக்கி உலகம் ரொம்ப சின்னது. வேர் இன் வெரி ஸ்மால் சர்க்கிள். டெக்னாலஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் கனெக்டடு. ஆகையால் இந்த நிமிஷம் நடக்கிறது அந்த நிமிஷமே இன்னொரு இடத்துல தெரியறதா இருக்குது. ஆகையால் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தால் தான் ஒரு காரியங்களை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல நேரங்களில் முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவங்க காணொலி காட்சி மூலமாகவே எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் டெக்னாலஜிக்கலி. ஸோ அதனால் ஒரு 2-3 மாதங்கள் படிக்க போனவர் வந்து ஒரு கட்சியை இயக்க முடியாதுன்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அது தவறுன்னு உடைச்சிருக்கிறாங்க. அதை அவருக்கு சாய்ச்சி காமிச்சிருக்கிறாரு மாநில தலைவர். அதே மாதிரி குழுவும் வந்து இணக்கமாக அந்த எதிர்கட்சி நிலைப்பாடு, சரியான செயல்பாடை, அந்த கட்டமைப்பை அழியாமல் கரெக்டாக காப்பாற்றி அதை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் அதை அமல்படுத்துகிறாங்க. அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த கால நேர்காணலில் நீங்கள் ஒன்று சொன்னது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தே வந்து ராகுல் காந்தி கொடுத்த ஐடியா தான். ஸோ நீங்கள் கட்சி பொறுப்பு கேட்கும்போது நீங்களே சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி இப்போ கட்சி ஆரம்பித்து இப்போ அடுத்து வந்து இந்த முதல் மாநாட்டுக்கு அந்த ஆயத்த பணிகள் இருக்காங்க. அது உண்மையிலே நடந்துச்சா மேம் அது? ஆமாம். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து திரு விஜய் அவர்களும் அவங்க தந்தை அவர்களும் பார்க்க போயிருந்தாங்க டெல்லியில். அப்போ வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு. நான் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் மிஸ்கேட் பண்ணிட்டார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு இளைஞர் வந்து ஒரு அரசியலில் வரணும், ஒரு பிரபலம் ஒரு அரசியலில் வரணும்னு அவர் ஆசைப்படும் பொழுது உங்களுக்கே அதுக்குண்டான தனி பலம் இருக்கே, அது நீங்கள் ஏன் உணரல அப்படிங்கிறத அவருக்கு ஒரு உள்ளார்ந்த விழிப்புணர்வை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு அவர் அந்த அரசியல் நாட்டத்தையும் ஆர்வத்தையும் அவர் ஒரு நிலையான ஒரு நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார், ஒரு பிகினிங்காக இருந்திருக்கிறார். அது கூட ஒரு பிகினிங்காக விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து இன்றைக்கி வந்து அது நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல. ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் அப்புறம் அது என்ன ஆகும்லாம் அது ரெண்டாவது. இனி அது கொள்கைகள் இருக்குது, செயல்பாடு இருக்குது, அவர் பேச்சு திறன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அது இன்றைக்கி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆர்வத்தோடு ஒரு கட்சியை அங்கீகாரமே வாங்கியிருக்காரு. அப்போ அந்த அளவில் பார்க்கும்போது அவர் ஃபஸ்ட் ஸ்டெப்பை கடந்திருக்காரு. இப்போ மாநாடோட வரும்போது செகண்ட் ஸ்டெப் அது. அப்படி படிப்படியாக தன்னுடைய செயல்பாடை முன்வைத்து வர்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கிறாரு. நல்ல தூண்டுதல், அதை நம்ம மோசம்னு சொல்லக்கூடாது. எந்த இளைஞருமே ஒரு பணி நிமித்தமாக வரும்பொழுது அவருக்கு எது நல்லதாக இருக்கும்ன்ட்டு சுயநலம் இல்லாமல் அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி தான் அதை நான் எடுத்துக்கிறேன். விஜய் அவர்களும் அப்படி எடுத்துக்கிட்டதால் தான் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். நம்ம ஆகையால் காங்கிரஸுக்கும் அவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே ஒரு அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் கூட்டணியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லெஃப்ட் பாலிசியில் தான் இருக்கிறாங்க. காங்கிரஸும் சென்ட்ரல் லெஃப்ட் தான், டிஎம்கேவும் சென்ட்ரல் லெஃப்ட் தான், விஜயும் சென்ட்ரல் லெஃப்ட் தான். அப்படி நிறைய கட்சிகள் எல்லாமே சென்ட்ரல் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட் லெஃப்ட்னா அது கம்யூனிஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஃப்ட் பாலிசியில் வந்து ஒரே செயலிங்னால இவங்களில் எப்படி வேணால் ஓரியன்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். யார் வேணால் எங்கே வேணால் ஓரியன்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கலாம். விஜய் கூட காங்கிரஸ் போகலாம், விஜய் யார் கூட வேணால் வரலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது தெரியல. ஏன்னா வந்து சென்டர் ரைட் இது. ஸோ அதை சூஸ் பண்ணுறது எப்பயுமே இது சென்ட்ரல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒட்டுமொத்த சென்ட்ரல் லெஃப்ட்டும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் ரைட்டுங்கிறது வெறும் பிஜேபி மட்டும்தான், இதில் வேறு யாருமே அங்கே இல்லை. அப்போது ஒரே எதிர்கட்சி, இத்தனை கட்சிகளுக்கு எதிராக ஒரே எதிர்கட்சியாக வந்து பிஜேபி மட்டும்தான் ஆளுங்கட்சி மத்தியில். அப்படிங்கிறதுனால அந்த பாலிசி வைஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரைட் இருக்கிறதுனால சென்ட்ரல் ரைட்டோட இணக்கமாக போகக்கூடிய இப்போ பாமக சென்ட்ரல் ரைட்டோட இணக்கமாக போக தயாராக இருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் ரைட்டோட இணக்கமாக போகக்கூடிய மனநிலையை அது லெஃப்ட்டுனோ ரைட்டுனோ பார்க்காம தேர்தல் கூட்டணியாக மட்டும் மேனிஃபெஸ்டோ கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது தேர்தல் நெருக்கத்தில். அது வந்து அங்கே லெஃப்ட் ரைட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையில் எப்படி வேணால் கூட்டணிகள் வரலாம். ஸோ ஆகையால் நம்ம சொல்ல முடியாது இது வந்து வெறும் பாலிசிக்காக மட்டும் கூட்டணி கிடையாது. கூட்டணிங்கிறது எலெக்ஷனுக்காகவும் கூட்டணி உண்டு. அதை தான் நம்ம புரிதலாக எடுத்துக்கணும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இது எல்லாமே வரும். ஏன்னா இப்போத்துக்கு வந்து இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிற அந்த பாலிசி வந்து வரும், குறுக்க வரும், கொள்கைங்கிறது குறுக்க வரும். ஆனால் இதெல்லாம் வந்து நியரிங் எலெக்ஷன் என்ன ஆகும்னா லெஃப்ட் ரைட்டுங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒன்லி வாட் யூ டெலிவர். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது வரைக்கும் செஞ்சது ரைட்டாக தப்பா, ஆன்டி இன்கம்பென்சி எந்த அளவுக்கு இருக்குது, இன்கம்பென்சி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் கூட்டணியாக மாறும். அது அங்கே வந்து கொள்கைகள் மறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. கூட்டணிகள் எலெக்ஷனுக்கான கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி அப்போ அந்த நியரிங்கில் தான் தெரியும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து இதெல்லாம் கடந்து கட்சிகள் எப்படி ஓரியன்டேஷன் ஆகுது தமிழ்நாட்டில், அதை பொறுத்து ஆட்சி அமைப்பும் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி நடக்கிறத வச்சு எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இன்னும் ஓராண்டு காலம் பொறுத்து தான் நாம் இதை பற்றி யோசிக்கவே முடியும். அதே போல் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த மாநாட்டு தேதி இது செய்வதற்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஒரு புறம் நடந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மாற்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அரசியல் அனுபவமுடைய தலைவர்களை வந்து அந்த கட்சியில் இணைகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒருவேளை விஜயதாரணி அவர்களை வந்து ஒரு அரசியல் அனுபவிக்க ஒரு உமன் லீடர், ஸோ எங்கள் கட்சியில் இணைங்கன்னு சொல்லிட்டு விஜய் அழைப்பு விடுத்தாருனால் விஜயதாரணி அதை பரிசீலிப்பாரா, இல்லை போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா யோசிப்பாரா? இல்லை, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இது. இல்லை மேம், நான் என்ன சொல்கிறேன் அதான் ஹைப்போதெட்டிக்கலாக தான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டுடுறீங்க. நான் ஹைப்போதெட்டிக்கலாக ஆன்சர் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. பார்க்கலான்றீங்களா? ஆமாம், அதாவது எதையுமே ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஹைப்போதெட்டிக்கல் ஆன்சர்ஸ் வந்து டேஞ்சரஸ், அது நல்லதில்லை. அது மாதிரி ஆபத்தான பதில்களை நாம் சொல்கிறதுங்கிறது சரியும் கிடையாது. நாம் வந்து ஒரு தேசிய கட்சியை நம்பி வந்திருக்கோம். ஸோ அந்த தேசிய கட்சியில் நாம் எப்படி பயணிக்க போகிறோம், தேசிய கட்சியின் பயணம் நமக்கு எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய பயணம் தேசிய கட்சிக்கு எப்படி இருக்க போகிறது, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ அதுக்கு உண்டான நேரமோ சூழ்நிலையோ கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நாம் இதுக்கு பதில் சொல்கிறதுனால அதனால் வரக்கூடிய டேஞ்சர் வந்து கட்சிக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். அதனால் அதுக்கு பதிலே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம், நேரம் ஒதுக்கி பல தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் நன்றி. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.